உங்க பேரு தேவானா தானே? ஆமாங்க. இப்போ உங்க புருஷன் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? இல்லைங்க. இல்லைங்கன்னா? இல்லைங்கன்னா இல்லைங்கன்னு தான் அர்த்தம். ஆமாங்கன்னா அர்த்தம். அது சரிமா, இல்லைங்கன்னா வீட்டுல இல்லையா ஊர்ல இல்லையான்னு கேக்குறேன். உலகத்திலேயே இல்லைங்க. ஆமா, புருஷன் இல்லைங்கிறீங்க, பூ வச்சிருக்கீங்க, பொட்டு வச்சிருக்கீங்க. அது என் கொள்கைங்க. கோர்ட்டுக்கு என்னத்துக்கு தெரியணும்? புருஷன் செத்து போயிட்டா பூ வச்சுக்கலாம், பொட்டு வச்சுக்கலாம், இன்னொரு புருஷனை தான் வச்சுக்க கூடாது. புரியுதுங்களா? பெரிய புரட்சிகரமான பொம்பளையா இருப்பீங்க போல இருக்கு. புரட்சி எங்க ரத்தத்திலேயே ஊர்னதுங்க. போராட்டம் எங்க குடும்பத்துக்கு பந்தாட்டம் மாதிரி. என் புருஷன் மொழி போராட்டத்துல செத்தாரு, எங்க அப்பா சுதந்திர போராட்டத்துல செத்தாரு, எங்க பாட்டன் சிப்பாய் கழகத்துல செத்தாரு. ஆக உங்க குடும்பத்துல போராட்டத்துல இறங்காத பொம்பளை நீங்க தான் சொல்லுங்க. இப்ப நானும் இறங்கிட்டேங்க போராட்டத்துல. கருப்பாயம்மாவை தண்டிக்காதேங்கிற அட்டையை கையில பிடிச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு வெளியே குந்திக்கிட்டு தான் இருந்தேன். கூப்பிட்டீங்க, கூண்டுல வந்து நிக்கிறேன். கருப்பாயம்மாளை ஏன் தண்டிக்க கூடாது? ஒரு ஐயர் பொம்பளையா இருந்துகிட்டு அர்ஜுன பொம்பளைன்னு போய் சொல்லி அரசாங்கத்தையே ஏமாத்திட்டாங்களே. இப்படி ஒரு பெரிய அதிகாரியை போய் சொன்னா இந்தியாவுடைய அந்தஸ்து என்ன இருக்கு? அட ஏங்க நீங்க ஒண்ணு, இந்தியாவோட அந்தஸ்தையே நீங்க தான் இடுப்புல ஏத்தி வச்சுக்கிட்ட மாதிரியும், இந்த அம்மா பொய் சொல்லிட்டதுனால அதை பொத்துன்னு கீழே விழுந்துட்டா மாதிரியும் கடந்து புலம்புறீங்க. அவங்க பொய் சொன்னதுனால இப்ப என்னங்க? பூசணிக்காய் விலை ஏறிச்சா, புடலங்காய் விலை ஏறிச்சா? தேசத்துக்கு என்ன நஷ்டம், இல்ல சனங்களுக்கு தான் என்ன கஷ்டம்னு என்னத்துக்குங்க பொய் சொன்னாங்க? படிக்கிறதுக்கு, கோட்டையை பிடிக்கிறதுக்கா? எலெக்ஷன் டயத்துல எம்புட்டு பேர் ஓட்டு வாங்குறதுக்காக உதார் விடுறாங்க. எனக்கு ஓட்டு போடுங்க, உங்க வீட்டு பைப்ல எல்லாம் பாயாசமா ஊத்தும், பன்னிக்குட்டி எல்லாம் கண்ணுக்குட்டியா மாறும், மொட்டை தலையில முடி முளைக்கும், சொட்ட தலையில செடி முளைக்கும், அப்படி இப்படின்னு அளந்து விடுறாங்க. ஜெயிக்கிறாங்க, மந்திரியாவும் ஆயிடுறாங்க. சொன்னபடி செய்யறாங்களா? இல்லையே. அப்ப அது பொய் தானே. உடனே உங்க சட்டம் அவங்கள பார்த்து, ஐயா நீ பொய் சொல்லி பதவிக்கு வந்துட்ட, அதனால இனிமே நீ மந்திரி இல்ல எந்திரி அப்படின்லாம் சொல்லணும். சொல்லுதா? உங்களை மாதிரி ஜனங்க தானே சாதாரண மனுஷங்களை மந்திரி ஆக்குறீங்க. அப்புறம் நீங்களே எப்படி சலிச்சிட்டா இப்படி? அடாடாடா ஐயா, இப்ப சொன்னீங்களே இது 100க்கு 100 கரெக்ட்டுங்க. எங்களால மனுஷங்களை மந்திரி ஆக்க முடியுது, மந்திரிங்களை தான் மறுபடியும் மனுஷங்களாக்க முடியல. என்ன பண்றது? மாமியா உடைச்சா மஞ்சட்டி, மருமக உடைச்சா பொஞ்சட்டின்னு உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் பெரிய பெரிய தலைவருங்க போய் சொன்னா மட்டும் கண்டுக்காம விட்டுடுறீங்க. எங்க அம்மா மாதிரி அதிகாரிங்க போய் சொன்னா தாட்டு புட்டு தஞ்சாவூர் ரோட்டுன்னு குதிக்கிறீங்க. நீங்க ஏன் கருப்பாயம்மாளுக்கு இவ்வளவு பெரிய வக்காலத்து வாங்கி பேசுறீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அவங்கள தண்டிச்சு இன்றைக்கு வரைக்கும் அவங்க சேர்த்து வச்சிருக்கிற சொத்தை பறிமுதல் செஞ்சா உங்க மகனுக்கு ஒரு தவிட்டு பானை கொடுமை செஞ்சால். ஏன்னா அவங்க தான் உங்க மகனை தத்தெடுத்துருக்காங்க. இப்படி எல்லாம் பொடி வச்சு பேசுனீங்க, அப்புறம் என் வாயில நல்லாவே வந்துரும். கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் நான் பெத்தெடுத்த மகனை இன்னொருத்தர் தத்தெடுக்க விட மாட்டேயா. என் மகன் சடதான், சப்பானிதான், முதுக சுத்தி மூக்க தொடர முட்டா பையதான். இருந்தாலும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. சொன்னீங்களே ஒரு வார்த்தை, சொத்துக்காகவே தத்து கொடுத்தேன்னு, இந்த இடத்துல சுருக்குன்னு தச்சிருச்சியா. பணத்துக்காக இல்லைன்னா வேற எதுக்காக தத்து கொடுத்தீங்க? குணத்துக்காக ஐயா, கருப்பாயம்மாவோட குணத்துக்காக. என் சாதி சனம் கூட ஒண்ணுக்கு விளங்காத என் மவனை ஓரம் கட்டினப்போ அருணா கயிறு அறுத்து கட்டின புண்ணியவதி இந்த அம்மா தான் ஐயா. சரி, நீங்க போலாம். ஒரே ஒரு பாயிண்ட்ங்க. என்னங்க? எந்த தொழிலுக்கு போனாலும் அரசாங்கத்துல என்ன சாதின்னு கேக்குறாங்களே, ஏங்க சாதிய சனங்க மறந்தாலும் சர்க்காரு மறக்காதுங்களோ? வர்றங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.